சபரிமலையில் நம்ம தினம் தினம் இங்கே உள்ள கோவில்களோட வரலாறு, அதே போல் இங்கே உள்ள கோவில்களோட சிறப்புமிக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சபரிமலை சன்னிதானத்துக்கு பக்கத்தில் கிழக்கே அமைந்துள்ள வாவர் நட சுவாமி கோவில். இது சபரிமலை ஐயப்பரின் நெருங்கிய நண்பரான வாவருக்கு இந்த நடையானது கட்டப்பட்டது. இது மத நல்லிணத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குன்னு கூறப்படுகிறது. இங்கு போய் நம்ம இங்குள்ள சிறப்பம்சங்கள் என்னன்னோ அதே போல் இங்கு வரும் பக்தர்கள்ட்டையும் நம்ம இது பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம கேட்கலாம். நான் ஒரு 16 வருஷமாக சபரிமலை ஐயப்பன் தரிசனத்துக்கோசம் நாங்கள் இங்கே வந்துட்டு போகிறோம். வாவர் சாமிக்கும் ஐயப்பருக்கும் இருக்கிற நட்பு போதநாத உபாகியா அப்படின்ற ஒரு புக்கிலே எழுதி வச்சுருக்கிறாங்க. முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதன் பிரகாரம் தான் இன்றைக்கி நம்ம வழிபட்டுன்னு போகிறோம். அதுதான் ஒரு நல்ல மதத்துக்கு அழகு. இந்த எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் வாவரும் நம்ம ஐயப்பரும் நட்பு கொண்டதையும், எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐயப்பன் கோயில் இங்கே இருக்குது. தமிழக பக்தராக பார்க்கும்போது நட்பு எல்லா மதத்தினரும் ஒன்று தான் சாமி. எல்லாருக்கும் அவங்க முறையில் அவங்க வழிபடுறாங்க, நம்ம முறையில் நம்ம வழிபடுவோம், அவ்வளோதான். இது ஐயப்பர் ஃப்ரெண்டாக அன்றைக்கே ஏற்றுனார், அதனால் நாங்கள் இன்றைக்கி வழிபடுறோம். என் பேர் கிரிதரன். நான் தேவிகாபுரத்துலேருந்து வரேன், திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத நல்லிணக்கணத்துக்கு ஐயப்பர் தான் ஒரு முன்னுதாரணம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் ஒரு வேற்று மதத்தினர். அவருக்கு துயிலுற பாட்டும் தூங்குற பாட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிவராசனம். அதை பாடினவரோட பேர் இயேசுதாஸ். அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தான். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பருக்கு இந்த மதம்னு கிடையாது, எல்லா மதமும் சம்மதம், எல்லா மக்களும் வரணும், எல்லாருமே வரணும். அதான் ஐயப்பரும் எதிர்பார்க்குறாரு. வாவர் சாமியை நல்வழிப்படுத்தி அவரோட கொள்கைகளை பரப்பினார் வாவர். அதனால் அவரோட அனுமதி பெற்று தான் நம்ம சபரிமலைக்கே வரணும். அதான் ஐயப்பனோட விருப்பமும் கூட. அதனால் வாவர் சாமியை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அவர் கும்பிட்டு வந்தால் தான் ஐயப்பனோட அருள் முழுமையாக கிடக்கும் நமக்கு. நாங்கள் ஒரு 55 பேர் வந்திருக்கோங்க. இங்கே ஐயப்பனை தரிசித்தோம். இப்போ வாவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். வாவரை எதுக்கு தரிசிக்கிறோம்னா, வாவரும் ஐயப்பனும் நண்பர்கள். இவங்க 2 பேரும் அந்த காலத்திலேயே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. ஐயப்பனுக்கு முழு ஒத்துழைப்பு அவர் கொடுத்தாரு. இதே போல் இப்போ இருக்கிற சந்ததிகளும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மத நல்லிணக்கத்தோடு இருக்கணும், ஜாதி மதம் பார்க்காம ஒற்றுமையாக இருக்கணும்னு தெரிவித்துக் கொள்கிறேன். வர ஒவ்வொரு ஐயப்பமாரும் எரிமேலியில் பாபரை தரிசிச்சுட்டு தான் இங்கே வராங்க. அது ஒரு சிறப்பான விஷயமா அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜாதி மதம் எல்லாமே இறைத்தன்மைக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த மத நல்லிணக்கம் நடந்துகிட்ருக்கு. அதில் எல்லாருக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த சன்னிதானத்தில் வாபரையும் பார்த்துட்டு ஐயப்பனையும் பார்த்துட்டு போகும்போது ஒரு மனநிறைவான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்குது. நான் 16 வருஷமாக சபரிமலைக்கு வரேன். ஐயப்பன்கிட்ட வேண்டுதல் வச்சு வருஷம் நம்ம சபரிமலைக்கு வந்துடுவோம் இருமுடி கட்டி. பாபரை வழிபட்டு பாபர்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் கரெக்டாக நிறைவேற்றி கொடுப்பாரு. அனைத்து மக்களுக்கும் சராசரி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் பாபர் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு 18ஆம் படி ஏறி ஐயனை தரிசனம் பண்ணிட்டு, கம்பல்சரி குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. அப்புறம் வீடு கட்டுறதுனா சிறப்பு ஐயனை தரிசனம் உண்டு. அப்புறம் 18 படி ஏறி தரிசனம் கண்டா அனைத்து பிரச்சனையும் விடுகாலம் போகிறோங்க. சபரிமலைக்கு போனாலே பிரச்சனை கவலைகள்லாம் மறந்து போயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.